ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிட தாள்கள் மட்டும் இல்லை, ஒரு ஆன்மீக எச்சரிக்கை விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு பிறகு நிறைய விஷயங்கள் உங்களுக்கான நேரமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. அதாவது ஸ்பெஷல் நேரமாக வரப்போகுது. அடுத்த 7 நாட்களில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்தே தீரப்போகுது உங்கள் ராசிக்காரங்களுக்கு. அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முக்கிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை மிதுன ராசிக்காரங்க ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கான பலன்களை முழுசாக பெற்றுக்குங்க வீடியோ பார்த்து. சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி ஆண்டுடைய இறுதி கிரகணமானது நடைபெறக்கூடிய இந்த கிரகணம் சந்திர கிரகணம். இது ஒரு சாதாரண நிகழ்வாக கருதப்படாது. இது வானியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்வின் போது கிரகணத்தினிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த தாக்கங்களானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும். அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு வரவிருக்கக்கூடிய இந்த கிரகணத்தினால நல்ல நேரம் காத்திருக்கா இல்லை ஆபத்து நேரம் காத்திருக்கா அப்படிங்கிறத தான் விவரமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு நேரம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமோ ஆபத்தோ இந்த கிரகணத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதே போல் கிரகணத்தின் போது சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கூறப்படுது. அது என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நடைபெறக்கூடிய கிரகணம் என்ன கிரகணம்னா ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் தான். ஒரு வருடத்துக்கு 2 சூரிய கிரகணம் 2 சந்திர கிரகணம் நடக்கும். அதில் ஆல்ரெடி இந்த 2026 3 கிரகணம் நடந்துருச்சு. 2 சூரிய கிரகணம் நடந்துருச்சு, ஒரு சந்திர கிரகணம் நடந்துருச்சு. இப்போ ஆண்டுடைய இறுதி கிரகணமான 2வது சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. அதுவும் வலுவாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடைபெறுகிறது. அதனால் இந்த கிரகணம் சாதாரண கிரகணம் கிடையாது. மிக மிக எச்சரிக்கையான ஒரு கிரகணமாக சொல்லப்படுது. இந்த கிரகணத்தின் போது ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கு, அதனால் உங்கள் மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல மாற்றங்கள் பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த கிரகணத்தின் போது என்ன மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் கிடைக்கக்கூடிய பலனை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரகணத்தின் போது உங்களுக்கு கிரகநிலைகள் வலுவாகவே இருக்குதுங்க. கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் இறுதியாக கிரகணம் நடைபெறதுனால இந்த கிரகணத்தினால மிதுன ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். விரிவாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அனைத்து கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இறுதியாக சந்திர கிரகணத்தின் போது இந்த மாதிரி பல்வேறு கிரக மாற்றங்கள் நடைபெறுகிறது. இதுதான் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், பரிகாரங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பது நிறைய குறித்து கூறப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறத வச்சு பலன் பெறுங்க. சரி வாங்க என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தில் 10வது இடத்துல சனி பகவான் வகரமாகி இருக்கிறார். அதோடு இந்த ஆகஸ்டில் கடைசியாக நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால பணவரவு இனி அற்புதமாக இருக்குன்னு சொன்னால் அதனால் மிகையாகாத ஒரு உண்மை. சகோதரர்கள் வகையில் ஆதரவு கிடைக்கும். அதோடு புதிய முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் புதிய கணக்கை ஆரம்பித்து புதிய படிப்புகளை படிப்பது என எல்லா விஷயங்கள்லையுமே வெற்றி பெறுவீங்க. அதனால் புதிய படிப்புகளை படிப்பது இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துங்க.
இந்த கிரகணத்தினால உங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. திட்டமிட்ட காரியங்கள் கூட வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த கிரகணத்தினால உண்டாகும். மெயினாக பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது முன்னேற்றமானது பெறுவீங்க. லாபங்கள் இந்த கிரகணத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. குழந்தை விஷயத்தில் மட்டும் சிறிய ஏமாற்றம் ஏற்படும். ஐவிஎஃப் சிகிச்சை போன்றவற்றை செய்யாமல் இந்த கிரகணத்தின் போது இருப்பது உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்லது. வண்டி வாகனத்தை சீரமைப்பது, டிராக்டர் செய்வது, வீட்டை புனரமைப்பது, இன்டீரியர் டெக்கரேட் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களையும் கிரகணத்தின் போது தவிர்ப்பது நல்லது. இதெல்லாம் கிரகணத்தின் போது நீங்கள் பண்ணால் அதில் ஆபத்து தான் ஏற்படும். அதனால் இதெல்லாம் எதையும் இப்போ பண்ணாமல் இருங்க. சுக்கிரன் நீச்சமாக கிரகணத்தின் போது இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பது நடக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனை சரியாகும். சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதால் எடுத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படும். 6க்குரிய செவ்வாய் பகவான் ராசியில் இருப்பதால் இந்த கிரகணத்தின் முழுவதும் கோபம், டென்ஷன் அதிகமாக காணப்படும். அதனால் மேலதிகாரிகளோடு கோபம், வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. எந்த அளவுக்கு தவிர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்ல போகிறேன். அதாவது சந்திர கிரகணத்தன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததையும் சொல்ல போகிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தை முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்ட் 28/8/2026 அன்னைக்கு தமிழ் மாதம் ஆவணி 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 6:30 மணிக்கு கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது. மதியம் 12:45 மணிக்கு முடிவடைகிறது. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே கிரகணமானது நடைபெறுது. இது பகுதி சந்திர கிரகணமாக நடைபெறுது. கரெக்டாக சூரியன் சிம்ம ராசியில் கேதுவோடு இருப்பார், சந்திரன் கும்ப ராசியில் ராகுவோடு இருப்பார். அதனால் இந்த கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக ஏற்பட இருக்கு. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது, மற்ற நாடுகளில் தெரியும். ஸோ இந்தியாவில் தெரியாது என்றாலும் கிரகணத்தின் போது சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். பொதுவாக இந்த கிரகணத்துடைய புராண கதைங்கிறது ஒன்று இருக்குது. கிரகணம் நடைபெறுவது பற்றிய புராண கதையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். சந்திரன் அவர் செய்த பாவ காரணத்தால் அவருக்கு ராகதோஷம் வந்துடுது. இதனால் ராகு அவரை பிடித்து அவரை முடமாக்க நினைக்கிறாரு. இதனால் சந்திரன் சாபம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளை பிரார்த்தனை பண்ணி சாபத்தை நீங்கிடுறாரு. ஸோ அதனால் இந்த சந்திர கிரகணத்தின் போது பக்தியோடு உங்கள் ராசிக்காரங்க இறைவனை பிரார்த்தித்து வந்தால் நீங்கள் செய்த பாவங்கள் தீரும், இறைவனுடைய அருள் கிடைக்கும். அதனால் இந்த கிரகணத்தின் போது இதெல்லாம் செய்திட பாருங்கள். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். அது என்னென்னா, இந்த கிரகணத்தின் போது என்ன விஷயங்கள் செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்ல போகிறேன். கிரகணம் தொடங்குவதற்கு முன்னாடி 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. மிதுன ராசிக்காரங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டை விட்டு கிரகணத்தின் போது வெளியே செல்லக்கூடாது. ஆக்சுவலி ஆலயங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறதுனால நீங்களும் வீடுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூஜை அறையை மூடி வைக்கணும். அப்புறம் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை புல்லுனை போட்டு வைக்கணும். கிரகணத்தின் போது மெயினாக நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும். அதே போல் சந்திர கிரகணத்துக்கான துதியும் பாராயணம் செய்யணும். கிரகணம் விடுபடும் போது, அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததுக்கு பின்னாடி ஸ்நானம் செய்துவிட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ளும். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபமேற்றி வழிபட்டால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். கிரகணம் முடிந்ததும் பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்வது நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும். சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடி இறைவனை துதித்து இறைப்பாடுகளை பாராயணம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும். கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும். அதனால் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் முக்கியமான இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.